ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நெய் ஊற்றினதுக்கப்புறம் நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 7 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன்னு சீரகம், 2 ஸ்பூன்னு மிளகு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 இல்லை 3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வாசனை போகிறவள ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் அரிசி எடுத்து அதை ஊற வச்சுட்டு அதே 1 கிளாஸில் வந்து 1/2 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்து இது 2 சேர்த்து ஒன்றா ஊற வச்சுட்டுக்கிறேன். இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நம்ம. இப்போ நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை லைட்டாக ஹீட் பண்ணலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஹீட் ஆன உடனே ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்ட உடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு போடுறப்ப லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதிகமாக போடுறதுங்க கொஞ்சமாக போட்டு வேணுன்றப்ப நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சா அரிசியும் பாசிப்பருப்பையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த லெவல் இருந்துச்சுன்னா கரெக்டு. அது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக உப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இறக்குனதுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிடி நம்ம கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பொங்கல் ரெடி. விசில் விட்டு எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பொங்கல் எப்படி வந்திருக்குன்ட்டு. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஒரு வாட்டி நல்லா நல்லா கிளறி விட்டிங்கன்னா பொங்கல் சூப்பரான டெக்ஸ்சரில் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வியூவிங் அஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து கடலக்கொட்டை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கடலக்கொட்டை சட்னி இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வைக்கலான்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம்.